ஆதியாகமத்தில் யாக்கோபை தேடுங்க. நியாயாதிபதிகள் 13 20, 21, 22 வாசிங்கள. நியாயாதிபதிகள் 13 நானே எடுக்கிறேன். 20, 21, 22 நானே வாசிக்கிறேன். அக்கினி ஜுவாலை பலிபீடத்திலிருந்து வானத்துக்கு நேராக எழும்புகையில் கர்த்தருடைய தூதனானவர், அப்படின்னா இயேசு, பலிபீடத்தின் ஜுவாலையில் ஏறி போனார். அதை மனோவாவும் அவன் மனைவியும் கண்டு தரையிலே முகங்குப்புற விழுந்தார்கள். பின்பு கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவுக்கும் அவன் மனைவிக்கும் காணப்படவில்லை. அப்பொழுது அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறிந்து தன் மனைவியை பார்த்து, நாம் தேவனை கண்டோம், சாகவே சாகும். இப்போ ஆக்சுவலாக அவங்க யாரை பார்த்துருக்காங்க? இயேசுவை பார்த்துருக்காங்க. கர்த்தருடைய தூதனானவர் 20 வருது பார்த்தீங்களா? எல்லாம் சொல்லுங்க. கர்த்தருடைய தூதன் அப்படின்னா மிகாவேல், கேப்ரியல். தூதன், தூதனானவர் அப்படின்னா அங்கே இயேசு. இப்போ நீங்கள் யாக்கோபும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தரை நான் முகமுகமாய் கண்டேன், சாகேன் அப்படிங்கிறான். ஆதியாகமத்தில் எதில் வரும்? 32, 30 வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன். நல்ல கவனிங்க, உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நான் தேவனை முகமுகமாய் கண்டேன். அப்போ ஆக்சுவலாக பைபிள் வசனம் பொய் மாதிரிலாம் இருக்குது. என்னை ஒருத்தன் கண்டா அவன் செத்துருவான் அப்படின்னு. அதாவது அந்த மகிமையை தாங்கக்கூடிய சக்தி இல்லை. அந்த காலத்தில் அப்படி ஒரு நம்பிக்கை. கர்த்தரே அதை சொல்லியிருக்கார். ஆக்சுவலாக யாக்கோபு தேவனை கண்டேன்கிறது என்ன கண்டான்? யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். ஒரு புருஷன் பொழுது விடியுமலும் அவனுடைய போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலையும் கர்த்தருடைய தூதனானவர். இப்போ இந்த இடத்துலையும் யாக்கோபு யாரை பார்க்குறான்? எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள். தூதனானவர். தொடை சந்தை, யாக்கோபனுடைய தொடை சந்தை தொட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம்? தொடை சந்தை தொட்டார்னா வேற ஒன்றும் இல்லைப்பா, நான் உன்னை ஆசீர்வதிக்கேன் அப்படின்னு அவனோட ஏற்கனவே யோசேப்பு யாக்கோபனுடைய தொடை சந்தை, என் தொடையின் கீழ் கையை வை, உடன்படிக்கை. ஆபிரகாமுடைய வேலைக்காரன் எலியேசர் ஆபிரகாமுடைய தொடைக்கு கீழே வைத்து உடன்படிக்கை. இட் இஸ் த சைன் ஆஃப் கவனன்ட். உடன்படி. தேவன் யாக்கோபனுடைய தொடை சந்தை தொட்டார் அப்படின்னா ஏதோ சுளுக்கு பிடிச்சி விடலை, அவனோட உடன்படிக்கை பண்ணுறாரு. அப்படி பண்ணும்போது அவன் கால் சுளுக்கிக்கிட்டு நொண்டி நொண்டி நடக்க. அதை பார்த்து அவங்க அண்ணனுக்கு ஒரு இறக்கம். பிறகு இந்த கோடாளி தைலம், மந்தித்தோப்பு மணிக்கட்டு சுவாமிகள் தைலம் அதெல்லாம் போட்டு தடவி சரியாயிருக்கும். அந்த காலத்தில் தான் இயற்கை வைத்தியம் தானே. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். மோசே பிதாவோடு பேசினானா இயேசுவோடு பேசினானா? முகமுகமாய் சத்தமாக சொல்லுங்களேன். யாரோட பேசியிருக்கான்? இயேசுவோட. புரியுதா? இப்போ இயேசு வேற பிதா வேற அப்படி இல்லை. அவர் வானங்களை வட்டணிக்கையிலும் பூமியை அஸ்திபாரப்படுத்துகையிலும் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாய் இருந்தேன். அப்போ இயேசுவும் மோசேயும் பேசும்போது இவர்கள் அறியாது இருக்கிற ஒருவர் அவர்கள் நடுவிலே இருக்கிறார். கரங்களை தட்டுங்கள். அல்லேலூயா. ஏன்னா இயேசு சொன்னார், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். ஆவியானவர் அப்படி ஆசரிப்பு கூடாது மேலே அவரும் சிசிடிவி கேமரா வச்சு கிளியராக எடுத்துகிட்டு இருக்கிறார். பரலோகத்தில் போய் கேட்கலாம், நீங்கள் எப்படி மோசைட்டு பேசுகிறீங்க, அதை ஃப்ளாஷ்பேக் போடுங்க. இப்போ நம்ம ஆட்கள், இப்போ நான் சில நேரம் மன அழுத்தமாயிடுச்சு, என்ன செஞ்சேங்க, வடிவேல் ஜோக்கை பாட்டு கொஞ்ச நேரம் போட்டு பார்த்தேன். அப்படி கிரிக்கெட் பார்த்தேன். கிரிக்கெட் பார்க்குறது பாவமா? ஏதோ ஒரு மணி நேரம் ஒரு பொழுதுபோக்குக்கு என்றைக்கோ தப்பு கிடையாது, தவறு கிடையாது. ஆனால் அதே பிழைப்பை வச்சுக்கிட்டு ஜபத்தை, வேத வாசிப்பு,
வாழ்க்கையில் சாதிக்க வேண்டிய காரியங்கள் ஏராளம், அது விடுவது தவறு. இப்போ நல்லா கவனிங்க, மோசையோடு தேவன் முகமுகமாய் பேசுகிறாருன்னா அங்கே ஆக்சுவலாக இருந்தது தூதனானவர் காட்சி கொடுத்து அழகாக பேசுகிறார். ஆனால் பிதா உம்முடைய இதை காண்பித்தரலும், உன்னுடைய மகிமையை காண்பித்தரலும் அவன் கேட்குறான். எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன். 18 வாசிங்க. உம்முடைய மகிமையை, ஷோ மீ யுவர் க்ளோரி, உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தரலும். ஏன்னா ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன். தாவீது அதை சொல்கிறான், உம்முடைய வல்லமையை நான் பார்க்கும்படி, மகிமையை பார்க்கும்படி. ஆமாம், இந்த 34:5 பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். அப்படின்னு என்ன அர்த்தம்? இயேசு அவன் அருகே நின்று, என்ன ஒரு த்ரில்லிங்கான இடம். அவர் தினகரன் பிரதர் சொல்கிறார், வியாதியஸ்தர்கள் ஜோம் பண்ணும் போதெல்லாம் அருள்நாதர் என் அருகே அப்படி நிற்பார். இப்போ அதை நான் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். யாருக்காவது ஜோம் பண்ணணும் அப்படின்னா இயேசு பக்கத்தில் இருக்கிறது போல் இமேஜின் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஜோம் பண்ணுங்க. அந்த ஜெபமே வித்தியாசமாக இருக்கும், ஒரு அத்தாரிட்டேட்டிவாக வரும். பாசிட்டிவாக இமேஜின் பண்ணுங்கள். பிசாசு நெகட்டிவாக நம்மளை மைண்ட் அப்படியே டியூன் பண்ணுவான். ஆனால் பாசிட்டிவாக பாருங்கள், கர்த்தர் அவன் அருகே நின்று அவருடைய நாமத்தை கூறினாரா. இப்போ நான் இங்கே நிற்கிறது ஒரு ஆள், கடந்து போகிறது ஒரு ஆள். கடந்து போகிறது பிதா, நிற்கிறது யார்? ஆண்டவராகிய இயேசு. மேகங்கிறது அங்கே ஆவியானவர், 3 பேருமே வந்துட்டாங்க. எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன். நம்மோட பேசும்போது குடும்பமாக நம்மகிட்ட வந்து பேசுவாங்க. அதான் நல்ல கரங்களை தான். அல்லேலூயா. பரலோக குடும்பமே நம்மகிட்ட வந்து பேசும். சரி, இவங்க 3 பேரும் பேசுகிறாங்க. தூதர்கள் என்ன பார்க்காங்களாம்? தூதர்களும் பார்த்தீங்கன்னா உற்று பார்க்க ஆசையாய் இருக்கிறார்கள். நம்ம பிதாட்ட பேசுகிறதாக்கா ஒட்டு கேட்குற தூதர்கள் கிடையாது. லஞ்சம் வாங்கிட்டு பிசாசுக்கு போட்டு கொடுக்குற தூதர்கள் கிடையாது. ஆனால் கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியம் உள்ள 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர். நீங்கள் ஆயிரக்கணக்கான வருடம் ஆயிடுச்சு, இயேசுவே நம்பலையா யூதர்கள் இன்னைய வரைக்கும். 90% யூதர்கள் அமெரிக்காவிலையும் இஸ்ரவேல்லையும் கிட்டத்தட்ட 1,60,00,000 பேர். இஸ்ரவேல் தேசத்தில் 85 லட்சம் யூதர்கள் இருக்காங்க. அமெரிக்காவில் 75 லட்சம் யூதர்கள் இருக்காங்க. இன்னொரு வகையில் சொல்ல போனால் 90% இஸ்ரவேல் எங்கே இருக்குது? அமெரிக்காவில். அதனால தான் அங்குள்ள பெரிய பெரிய பணக்காரங்க. இப்போ இன்றைக்கும் நியூயார்க்கிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த டைமண்ட் ஸ்டேட்டுன்னே இருக்கான் நியூயார்க் பட்டணத்தில். சர்வசாதாரணமாக கருப்பு பழைய காலத்து 100 வருஷத்துக்கு முன்னால் உள்ள கோட்டெல்லாம் போட்டுட்டு இப்படி கையில் 5 கோடி 10 கோடிக்குள்ளே வைரங்களை வச்சு இப்போவும் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்களே யூதர்கள். பெரிய தாடி வச்சு அவங்களுக்குள்ள கருப்பு கோட்டை போட்டு வைர வியாபாரிகள் சாதாரணமாக கையில் இப்படி வச்சு 5 கோடி 10 கோடிக்குள்ள வைரங்களெல்லாம் வச்சுட்டு இப்போவும் நியூயார்க் ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய தாடி யூதர்கள், அவங்க பழைய ட்ரெஸ் எல்லாம் போட்டு இன்றைக்கும் பொருளாதாரத்தில் டாப்பில் இருக்காங்க. ஏன்னா அவங்க அப்படியே நம்புகிறாங்க, எங்கள் ஆண்டவர் கடன் கொடுப்பாயின்னு சொல்லியிருக்காரு, கடன் வாங்காதிருப்பாயின்னு சொல்லி. கரங்களை வைத்துறாள் இல்லையா சொல்லுங்க. இப்போ கடன்கிறது நான் சொல்லலை, அது தேவ பிள்ளைகளுக்கும் ஊழியர்களும் ப்ராஜெக்டை எடுத்து அநேக ஊழியர்கள் கடனில் இருக்கிறாங்க. கடன் ஒரு ஆசீர்வாதம் கிடையாது. கடன் வாங்குவது பாவம்னு சொல்லலை. இப்போ வீடுகள், சர்ச்சஸ், இப்படிப்பட்ட பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் வரும்போது மொத்தமாக பணத்தை திரட்டக்கூடிய அளவு விசுவாசத்தில் நம்ம சபைகளும் வளரலை, போதகர்களும் வளரலை. ஆனால் யூதர்கள் அப்போவுமே 40-50 வருஷம் முன்னாலே பிளேனில் போனால் பிளேனில் உள்ளே போய் அமெரிக்கா ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட் போடும்போது டிக்கெட் அங்கே அந்த நாட்களில் கவுண்டர்லாம் கிடையாது. அவங்க எல்லாம் இதை எடுத்து அப்படி சில்லற பணங்கள் அப்படியே எடுத்து கொடுப்பாங்களாம். என்னன்னு கேட்டால் எங்கள் தேவன் கிரெடிட் கார்டை நான் யூஸ் பண்ணவே மாட்டோம், அவர் கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். அல்லேலூயா.
இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த யோசுவா பாருங்கள், அவனுடைய தலைவன் தேவனோடு இல்லாட்டி இயேசுவோடு முகமுகமாய் பேசி கொண்டிருக்கிறான். முகமுகமாய் பேசுனது பிதாவா அப்படின்னா, ஏன்னா அதுலேயே அதே அதிகாரத்தில் போட்டிருக்கு, ஒருவன் என்னை கண்டு அவன் உயிரோடு இருக்க மாட்டான்ப்பா, ஏன்னா செத்தவனை போல விழுந்தேன். பரலோகத்தில் இயேசுவை பார்த்து இதே யோவான் தான் அவருடைய மார்பில் சாய்ந்திருந்தவன். இப்போ பார்த்தீங்கன்னா அவரை காண்கையிலே நான் என்ன செய்தேன், செத்தவனை போல விழுந்தேன். கிட்டத்தட்ட ஹார்ட்டே நின்றுடும் போல். ஏன்னா இயேசுனுடைய மார்பில் இருந்தவன், இயேசுவோடு ரொம்ப பக்கத்தில் இருந்தவன், அவருடைய ஜீவனை கண்டோம். எங்கள் கைகளினாலே தொட்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் நாங்கள் உணர்ந்ததுமான ஜீவன் வெளிப்பட்டது, ஜீவனை கண்டோம். மற்ற சீஷர்களை விட இந்த ஜீவனை அதிகமாக பேசுகிறவன் யாருன்னா அந்த யோவான் தான். அதனால தான் அவன் சாகவே இல்லை. எண்ணெய் சட்டியில் போடுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க, அவனை கொல்லவே முடியல. கடைசியில் பத்மதீவில் கொண்டு உயிரோடு இறக்கி விட்டு வந்துட்டான். அவன் மேபி எலியாவை மோசையை எடுத்துட்டது போல் ஆண்டவர் எடுத்திருக்கலாம். ஏன்னா அவருடைய ஜீவனை நாங்கள் கண்டோம், அந்த ஜீவனை தொட்டோம், அந்த ஜீவன் வெளிப்பட்டது, அது மனுஷருக்கு ஒளியாக இருந்தது, அது இருளிலே பிரகாசிக்கிறது. ஜீவன் 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 ஜீவனே சொல்லி சொல்லி ஐயா ஜீவனை நீங்கள் பேசிக்கிட்டே இருங்க, அவ்வளோ ஈஸியாக நீங்கள் சாக மாட்டீர்கள். கரங்களை வைத்து அல்லையா சொல்லுங்கள். ஏன்னா ஜீவனை பேச பேச அந்த ஹார்ட்டில் உள்ள பிளாக் எல்லாம் பீஸாக போயிடும். நாங்கள் பலூன் வச்சு உடைச்சோம். சமீபத்தில் இப்போ தேவ ஜோசப் தம்பிக்கு அந்த ஹார்ட் பிளாக் ஆப்ரேஷன் பண்ணும்போதே இந்த சனிக்கிழமைக்கு முந்தின கிழமை உயிர் போயிடுச்சு. 47-48 வயசு. ஆனால் வேதம் சொல்லுகிறது ஜீவனானது இல்லாட்டி மரணமானது ஜீவனாலே எல்லாம் சொல்லுங்க விழுங்கப்பட்டது. சொல்லுங்கள், விழுங்கப்பட்டது. இப்போ ப்ரெசன்ஸ் லவ்வர், இந்த ப்ரெசன்ஸ் லவ்வராக இருக்கிறவன் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்க போகிறேன். நீங்கள் வாசிக்கலாமே 4:17, ரோமர் 4:17. அநேக ஜாதிகளுக்கு அப்படி தேசங்களுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவர் தாம் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து செத்து போனவனே உயிரோடு எழுப்புகிறார். ஆபிரகாமுடைய சரீரம், செத்து போன சரீரத்தை தேவன் ஜீவனை கொடுக்கிறார். அடுத்த ரொம்ப முக்கியம், and called those things which be not as though they were. எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிற தேவன். நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுப்போம். இன்றைக்கி அதை தான் மெசேஜ். அல்லேலூயா. கையில் பணம் இல்லை, ஆனால் இருக்கிறதை போல. பாடியில் உயிர் இல்லை, ஆனால் ஆவிக்குரிய கண் எப்படி பார்க்குன்னா, எவீரனுடைய மகளை தூங்குறது போல். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, உயிர் இல்லாத சரீரத்தை தூங்குவதை போல பார்ப்பது. சிறு பொண்ணு எழுந்துரு பாப்பா, எந்திரி பாப்பா. அவள் என்ன செஞ்சாலாம், எழுந்தாள். ஒரு ஊழியக்காரரு, ஒரு அம்மா பிறவிலிருந்தே பையன் நடக்கலை, சப்பானி. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஊழியர் தமிழ்நாட்டில் 4 நாள் கூட்டம். அந்த அம்மா 3 நாள் பிறவிலேருந்து அவனால் நடக்க முடியாது. 3 நாள் அந்த பையனை கூட்டு போய் சுகம் ஆகலை. கடைசி நாள் அந்த அம்மா சொல்லிடுச்சான், அந்த ஊழியக்கார் ஆண்டவரே, அந்த இன்னைக்கு அற்புதம் நடக்காமல் நான் வீட்டுக்கு போக மாட்டேன். அந்த ஊனமுற்ற நடக்க முடியாத பையனை ஜெப நேரத்தில் வச்சுக்க 4ஆவது நாளும் ஒன்றும் நடக்கலை. அந்த அம்மாவுக்கு வேதனை தாங்க முடியல. ஐயோ, ஊனமுற்ற பிள்ளைகளை வச்சு பேரண்ட்ஸ் படுற பாடு. உங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கா, கை கால்லாம் இருக்கா, சந்தோஷப்படுங்க. என் பிள்ளை கை காய் நன்றி, காலுக்காய் நன்றி, விரலுக்காய் நன்றி, நாக்குக்காய் நன்றி, மூக்குக்காய் நன்றி.
எவ்வளோ கஷ்டம். சும்மா நல்லா இருக்கிற பிள்ளைகளை போய் குறை சொல்லிக்கிட்டு குற்றம் அப்படி இருக்கவே கூடாது. நன்றி சொல்லுங்கள். அந்த பிள்ளைக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி பாயும். அல்லேலூயா. இந்த அம்மா 4வது நாளும் அற்புதம் நடக்கலை. கடைசி அந்த ஊழியக்காரர் அந்த ரேம்ப் ஸ்டேஜை விட்டு இறங்குற இடத்த அந்த அம்மா கொண்டு போட்டுட்டு, ஒன்று ஆண்டவரே என் பிள்ளைய சுகத்தை கொடும், இல்லாட்டி நானும் என் பிள்ளை இங்கேயே சாகிறோம். 4 நாள் எதிர்பார்த்தோம், என் பிள்ளைக்கு நடக்கலை. இனிமேலும் ஊனமுற்ற பிள்ளையோடு என்னால் போக முடியாது, எனக்கு அற்புதம் செஞ்சே ஆகும். அந்த ஊழியர் எல்லாத்தையும் முடித்து அந்த ரேம்பில் வரும்போது இந்த பையன் அப்படியே கிடக்கிறான். அவருக்கு இவன் சோமம் இல்லாமல் கிடக்கான், ஊனமுற்று கிடக்கானே தெரியலை. இல்லாததை இருக்கிறதே போல் அழைக்கிற கர்த்தர் அந்த ஊழியக்காரர் பார்த்தார், தம்பி வழியில் கிடக்காத, இந்த எந்திரிச்சு போப்பா, எந்திரிச்சு ஓட்டு ராஜா அப்படின்னு கையை பிடிச்சார். எத்தனையோ வருடங்கள் நடக்க முடியாத பையன், ஊனமுற்ற பையன், முடங்கி கிடந்தவன் எழுந்து ஓட ஆரம்பித்தான். கரங்களை தட்டுங்கல்ல. புழுதியிலிருந்து தூக்கி விடுவா, கோப்பையிலிருந்து உயர்த்திடுவார். புழுதியிலிருந்து தூக்கி விடுவா, கோப்பையிலிருந்து உயர்த்திடுவார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. நல்லா கவனிங்க. இந்த மோசே கூட இருந்தே பார்க்குறான். இவன் அப்பப்போ தனியாக போய் ஆண்டவர்கிட்ட பேசுகிறான், முகமுகமாக பேசுகிறான். வெளியே வந்தவன் என்ன சொல்லியிருப்பான், என்ன பேசினார் தலைவரை? யோசுவா 40 வயசு வாலிபன், எப்ராயிம் மலை தேசத்தார், ஓசையா நூனின் குமாரன். நூனுங்கிறவன் யார் தெரியுமா? ஒரு அட்டண்டர், ஒரு எடுபிடி வேலை பார்த்தவன் மோசேக்கு. இவன் மோசேனுடைய ஊழியக்காரனாகிய யோசுவா. வெளியே வரும்போதெல்லாம் ஒரு பதிலை சொல்லிடுமா. என்ன பதில்? எப்பா செங்கடலில் ஆண்டவர் ரூட்டை போட்டுட்டார். 120 அடி ரோடு பார்த்துருக்கேங்க. 200 அடி ரோடு உலகத்தில் இருக்குது. ஆனால் 5 கிலோமீட்டருக்கு கடலை தேவன் விலக செய்து மதில் போல் ஆக்கினார். உலகத்தில் எவனும் சாதிக்காததை சாதித்தவர். இங்கே 5 கிலோமீட்டர்னா இங்கேருந்து எது வரைக்கும்? வில்லாபுரம் ஜெயவிலாஸ் வரைக்கும் ஒரே இரவில். இதில் என்ன பியூட்டின்னா 5 கிலோமீட்டர். ஏன்னா அந்த பாலஸ்டி வேல்ஸ் சினிமா தியேட்டர் மாரி 3 அடி இதுக்குள்ளே மிதிச்சே செத்து போயிருப்பேன். நீ நான் 30 லட்சம் பேர் சினிமா தியேட்டரில் 500 பேர்லேயே கவுண்டருக்குள்ளே போதுக்குள்ளே நெரிச்சு சின்ன வயசில் நம்ம பார்த்துருக்கோம். 5 கிலோமீட்டருக்கு 30 லட்சம் ஜனங்கள் ஃப்ரீயாக பாருங்க. ஒருத்தன் மிதிப்பட்டு சாகலை, கூட்ட நெரிசலில் சாகலை, மூச்சு முட்டி சாகலை. இந்த ரேஷன் கடைக்கு 1000 ரூபாயும் கரும்பும் சக்கரை பொங்கலும் கொடுக்குறாங்கன்னா என்ன பாவம். கார்பரேஷனில் தண்ணி வருதுன்னா அங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே இப்போ 28 குடம் இருக்கும். அதில் ஏகப்பட்ட பிரச்சனை. ஆனால் கவனிங்க, எல்லாம் சொல்லுங்கள், நேர்வழியாய் நடத்துகிற கர்த்தர். அப்போ செங்கடலில் ஆண்டவர் இல்லாததை, வழியே இல்லாத இடத்துல அங்கே ஒரு வழியை ஆண்டவர் காமிக்கிறார். உன் கோலை நீட்டு, உன் கையில் இருக்கிறது என்ன? ஐயா ஒரு ஆறு வரணும் அப்படின்னா நான் காலையில் சொன்னேன், அங்கே வந்து ஒரு ஊற்று இருக்கணும். வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகள், ஏதாவது ஒரு ஹைட்டான, இப்போ இமயமலையிலேருந்து தண்ணி புறப்படுது, பாபநாச மலையிலேருந்து தண்ணி புறப்படுது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தேனி, குமிளி, பெரியார் டேம்லேருந்து தண்ணி புறப்பட்டு வருது வைகை டேம் வழியாக. ஆனால் கண்ணு கெட்டின தூரத்தில் என்ன இல்லை? மலையோ ஒன்றும் இல்லை, அங்கங்கே ஏதோ ஒன்று இருக்குது. அவாந்திர வெளியில் ஆறுகள்னா இதெல்லாம் இருந்தால் தான் என் கணக்கு அற்புதம் நடக்கும். அப்படி அல்லவே அல்ல. வேதம் சொல்லுகிறது, எப்படி ஆகிலும் ஆண்டவர் அற்புதம் செய்கிற கர்த்தர். கரங்களை வைத்துறால இல்லாதவைகளை இருக்கிறதை போல் அழைக்கிற கர்த்தர். 30 லட்சம் பேருக்கு சாப்பாடு. ஆண்டவரே மாவை கொண்டு வா, இதை கொண்டு வா, அதை கொண்டு வா. ரைட்டு. எத்தனை நாளைக்கு மாவு, எத்தனை நாளைக்கு ஆடு மாடு, எத்தனை நாளைக்கு சாப்பாடு, எத்தனை நாளைக்கு? எல்லாம் ஜனங்கள் நம்பி வராங்க ஒரு தலைவனை நம்பி.
வேதம் சொல்ல யாத்திராம 14, 15, 16 பார்த்தீங்கன்னா அது அப்பம் 14 செங்கடல், பிறகு அப்பம், பிறகு என்னது கண்மலையில் தண்ணீர். அப்படியே அடுத்தடுத்த அதிகாரத்தில் 14 செங்கடல் திறக்கு, 12 தயை கிடைக்கி, அப்பம் விழுது, கண்மலையில் தண்ணீர் வருது. எல்லாம் சொல்லுங்க, இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிற கர்த்தர். இவங்களுக்கு ஒரு சென்ட் பட்டா கிடையாது. யோசுவா எப்படி இல்லாதவைகள் இருக்கிறதை போல செஞ்சான், ஆபிரகாம் எப்படி இல்லாத ஈசாக்கை இருக்கிறதை போல. இன்றைக்கி பாருங்கள், உலகத்தில் அதிகமாய் வைக்கப்பட்ட பெயர்களில் ஒரு முக்கியமான பேர் ஆபிரகாம். முஸ்லீமும் இப்ராஹிம்னு வைக்கிறாங்க. மரியாள் உமக்கு அடிமை, அவள் பட்ட நிந்த அவமானம். இன்றைக்கி அவன் மேரிங்கிற பேர் உலகத்தில் அதிகமான பெயர்களில் 5வது இடத்துல இருக்கான். மேரி, நெட்டில் போய் பார்த்தா அவள் பட்ட அவமானம் நிந்த கொஞ்ச காலம். ஆனால் இன்றைக்கி மேரி மேரி மேரின்னு எல்லாரும் வைக்கிறாங்க. மரியாள், மேரி. இப்போ இல்லாதவைகள் இருக்கிறதை போல, பணம் இல்லாத எப்படி இருக்கிறதை போல ஒரு பார்வை, ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் எப்படி உண்டாகுது? நீங்கள் வாசிங்கள, அந்த 21 வாசிங்க, அந்த 18லேருந்தே வாசிங்க. 4:18 ரோமர். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே, எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, சொல்லப்பட்டபடியே, எல்லாம் எனக்கு சொல்லப்பட்டபடியே, தேவன் சொன்னபடியே. நீங்கள் அடிக்கடி பைபிளில் பார்க்கலாம். ஆபிரகாமுக்கு சொன்னபடியே, தாவீதுக்கு சொன்னபடியே, யோசுவாவுக்கு சொன்னபடியே, எலியாவுக்கு சொன்னபடியே, எலிசாவுக்கு சொன்னபடியே, பாஸ்டர் ஐசக்குக்கு சொன்னபடியே, காதர் அண்ணனுக்கு சொன்னபடியே, செல்விக்கு சொன்னபடியே, சேர்மனுக்கு சொன்னபடியே, சாந்தினிக்கு சொன்னபடியே, ஜாய்க்கு சொன்னபடியே, பொன்னியம்மாக்கு, யக்ஷரனுக்கு சொன்னபடியே. நல்ல கரங்களை தட்ட அல்லேலூயா. சொன்னபடியே நம்முடைய வாயினால் சொல்லிட்டார்னா அவருடைய கரத்தினால் என்ன செய்வாரா? நிறைவேற்றுவார். சொன்னபடியே தன் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவெல்லாம் இது இருந்தும் அதை நம்பிக்கையோடு என்ன செய்தான்? So shall thy seed be, that he might become the father of many nations, according to that which was spoken, who against hope believed in hope. 19 அவன் விசுவாசத்தில் பலவீனமாய், and being not weak in faith, he considered not his own body now dead. சரி, உண்மை புதிய ஏற்பாட்டில் எபிரேயரில் தேவன் விசுவாச வீரனில் ஆபிரகாம் போட்டிருக்கு. உண்மையிலே இவன் விசுவாச வீரனா? நீங்கள் ஆதியாகமம் 17:17 வாசிங்களேன். ஆதியாகமம் 17:17 சரி, ஆதியாகமம் 18 சரி, ரெண்டு பேரும் பல்ல காமிக்கிறாங்க. வாசிங்களேன். 16 வசனத்தையும் சேர்த்து வாசிங்க. நான் அவனை ஆசீர்வதித்து, அவளை ஆசீர்வதித்து, அவளாலே உனக்கு ஒரு குமாரனை தருவேன். சாராளை பற்றி போட்டிருக்கு. அவளுக்கு ஜாதிகளுக்கு தாயாகவும், அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். and I will bless her and give thee a son also of her. I will bless her, she shall be a mother of nations, kings of people shall be of her. 17 அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற, then Abraham fell upon his face and laughed. சிரிச்சுக்கிட்டு ஆபிரகாம் மூங்குப்புற, அதை ஆண்டவர் பார்த்துடக்கூடாதான், மூங்குப்புற விழுந்து இப்படியே குண்டான ஆட்களுக்கெல்லாம், எனக்கு இல்லை, பொதுவாக வயிறு என்ன செய்யும்? குலுங்கும். ஆனால் பாருங்கள், 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாரால் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு.
ஆமாம், இவருக்கு வேலை இல்லை, இவர் இப்படியே தான் பேசுவார் மனுஷன். உனக்கு ஒரு குமாரனை தருவேன், சாரா பிள்ளை பெறுவாங்க, 108க்கு ஃபோன் பண்ணுவாங்க, டெலிவரிக்கு கூப்பிட்டு போவாங்க, ஈசாக்குக்கு பேம்பர்ஸ் வாங்குங்க, ஈசாக்குக்கு ட்ரெஸ்ஸு வாங்குங்க, ஈசாக்குக்கு என்னது, ஆமாம் இவன் சாப்பாடு கொடுப்பான். இதெல்லாம் நடக்கிற காரியமா? தாவீது பெரிய விசுவாச வீரனா, இவன் ஆபிரகாம் முகப்புற விழுந்து அவிசுவாசத்தில் என்ன செய்தான், சரிக்கு. அதே போல் அடுத்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா சாராலும் நகைத்தாள். இன்னொரு வகையில் சொல்லப்போனால் நம்ம சூழ்நிலை நமக்கு ஒன்று சொல்லி வச்சிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? இது நடக்கவே நடக்க, இது முடியவே முடியும். நானாவது வாழ்க்கையில் முன்னேறினாவது. பிசாசு என்ற லட்சம் தடவை சொன்னான், நீயாவது வாழ்க்கையில் முன்னே. அதுவும் நமக்கு வந்து வாச்ச ஆட்கள் இருக்கானுங்களே சுற்றிலும் ஒரு 10-20 பேர். அப்படிதான் 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 சங்கூதுறதுக்குன்னு ஒரு குழுப்பு இருக்கும். ஆனால் நீங்கள் வாசிங்களே 4:21 போயிடுவோம். 19 வாசிங்களேன். ரோமர் 4:19 வாசிங்க. ஆனால் இதே அவிசுவாசம் உள்ள ஆபிரகாம் அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. ஏறக்குறைய 100 வயதாக இருக்கும் பொழுது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்த. அடுத்த வசனம், தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் ஸ்ட்ராக்டு நாட் த ப்ராமிஸ் ஆஃப் காட் though unbelief but was strong in faith giving glory to God. 21 வாசிங்க. தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் கரங்களை உயர்த்துறாள் இல்லையாச்சா? இன்னைக்கு அதான் நான் சொல்லப்போன். எல்லாம் சொல்லுங்க, தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவன் நான். மோசே எப்படி ஆயிருப்பான்? வனாந்தரத்தில் சிங்கத்தை அனுப்பி அவன் விசுவாசம் வளர்த்தார். தாவீதுக்கு கரடி அனுப்பி இவன் விசுவாசத்தை தாவீதை வளர்த்தார். மோசேக்கு சிங்கமும் வரல, கரடியும் வரல, ஆனால் முச்செடியில் ஒரு தயவு எழுந்திருந்துச்சான். டிஃப்ரெண்ட் என்கவுண்டரை தேவன் தருகிறார். கரங்களை தாட்டுங்களா, அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் ஒருத்தருக்கு இருக்கிறது போலையே என் வாழ்க்கையில் சிங்கம் வரலையே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். சிங்கம் வரலை, ஆனால் பெனாயாவுக்கு சிங்க முகம் போன்ற மனிதர்கள் எத்தனை பேரை சமாளிச்சிருக்கோம் நம்ம. உங்கள் திறமையில என் திறமையிலையா நம்ம வந்து இத்தனை வயசு வரைக்கும் கடந்து வந்திருக்கோம். என்றைக்கோ நம்மளை குப்புற போட்டு மிதின்னு மிதித்து நம்மளை எரித்து சாம்பலாக்கி, சாம்பலை கூட கொடுக்க மாட்டேன். ஆனால் வேதம் சொல்லுது, நம்முடைய கண்களை கண்ணீருக்கும் நமது கால்களை கண்ணிகளுக்கும் நம்முடைய ஆத்மாவை மரணத்திற்கும் தப்புவித்த அல்லேலூயா தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவன். அப்போ அவன் ஒன்று செய்யுங்களேன். இல்லாததை எப்படி இருக்கிறத போல் அழைக்கிறதுனா ஒன்றும் செய்யலை. யோசுவா வாழ்க்கையில் நான் சொல்ல போகிறேன், எப்படி இல்லாததை பட்டா போட்டு அப்படி காண நான் சுதந்திரிக்கலாம். உங்களுக்கு தெரியுமா, இப்போ 1897 கூட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேசம் கிடையாது. 1897 முதல்ல ஒருத்தர் போய் ஒரு 5 ஏக்கர் இடத்த வாங்கினார். யூதர்கள் எங்கேயாவது செத்து அங்கே வந்து அடக்கம் பண்ணும். அது மேலே இருந்து சொன்னாராம், அந்த 5 ஏக்கரில் பாறையும் கல்லுமா இருந்துச்சு, அது மேலே இருந்து சொன்னாராம், நீங்கள் இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கிழக்கிலும் மேற்கிலும் இடம் கொண்டு பெருகுவாய். இந்த 5 ஏக்கர் தான் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, ஒரு 450 கிலோமீட்டர் நீளம். இங்கேருந்து மெட்ராஸ் தூரம் தான் இஸ்ரவேல் தேசம். ஒரு 110 கிலோமீட்டர் அகலம், அவ்வளோதான். இப்போ யோசுவா புத்தகத்துக்கு வருவோம். யோசுவா எப்படி இல்லாததை இருக்கிறதே போல் அழைத்தான். 18:1 நான் முடிக்க போயிடலாம், முடிச்சிடலாம், 8:15 முடிச்சிடலாம். அது லேட்டாக வருதோ, அப்படி அந்த ஒரு வசனத்தை வாசி முடிச்சிடலாம். யோசுவா 18:1. ஆசரிப்பு கூடாரத்தை சீலோவிலே நிறுத்தினார்கள், தேசம் அவர்கள் வசமாயிற்று. நல்ல கவனிங்க, யோசுவா 18:1. இஸ்ரவேல் புத்திரரின் சபையெல்லாம்
சீலோவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள். இஸ்ரவேல் புத்திரரை எல்லாம் யோசுவா தேவ பிரசன்னத்தில் கூட வைத்து அங்கே துதி ஆராதனை செய்து தேசத்தை அவர்கள் வசப்படுத்தினார். பணத்தை எப்படி வசப்படுத்துறது, தங்கம் வெள்ளி எப்படி வசப்படுத்துறது, உறவுகளை எப்படி வசப்படுத்துறது, ஜனங்களை எப்படி வசப்படுத்த முடியும்? ஒரு பாஸ்டர் 2 காரியத்தில் வசப்படுத்தலாம். பவுல் வசனத்தினாலே வசப்படுத்தினான் ஜனங்களை. யோசுவா தேவ பிரசன்னத்தினாலே வசப்படுத்தினான். இந்த 2 காரியத்தில் வசனப்படுத்தினா தான் ஜனங்கள் நிற்பாங்களே ஒழிய அவங்கள தந்திரம் மந்திரம் இந்த ஐஸ் வைக்கிறது நைஸ் பண்ணுறதெல்லாம் சாகிற வரைக்கும் ஒரு பாஸ்டர் பண்ணால் இவர் சோழி முடிஞ்சிடும். ஒருத்தவங்களை ஐஸ் வைக்கணும் நைஸ் பண்ணணும்னா கடைசி வரைக்கும் தந்திரங்களை யூஸ் பண்ணணும். ஆனால் பவுல் எப்படி ஜனங்களை வசனப்படுத்தினான்னா எல்லாம் சொல்லுங்கள், வசனத்தினாலே. யோசுவா தேசத்தை எப்படி வசப்படுத்தினா? பிரசன்னத்தினாலே. ஆசீர்வாதங்களை எப்படி இல்லாத தேசத்தை காணான் அவன் எப்படி சுதந்தரித்தான்? ஆபிரகாம் ஈசாக்கு எப்படி சுதந்திரித்தான்? தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவன் நான். இல்லாததை இருக்கிறதே போல அழைத்த ஆபிரகாம், இல்லாததை இருக்கிறதே போல பார்த்த மோசே, இல்லாததை இருக்கிறதே போல 7 ஜாதிகளை 31 ராஜாக்களை எப்படி கீழ்ப்படுத்தினானா? தேவ பிரசன்னத்தில் இருந்து ஜீவனை அடைந்து. ரோமர் 5:17 வாசம் முடிச்சிருங்க. ரோமர் 5:17 வந்து ஒரு வசனத்தை வாசம் முடிச்சிடலாம். ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. தேவ பிரசன்னத்தில் ஃபுல் ஆஃப் லைஃப். ரோமர் 5:17 வாசிங்க. அல்லாமலும் ஆதாம் என்கிற ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு. எல்லாம் சொல்லுங்க, மரணம் ஆண்டு கொண்டிருக்க. ஐயா, வியாதிங்கிறது ஒரு மரணம், குடும்ப சண்டைங்கிறது ஒரு மரணம், சந்தேகங்கிறது ஒரு மரணம், பயங்கிறது ஒரு மரணம். கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள். எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே, வார்த்தை என்னும் ஒருவராலே, வாக்குத்தத்தம் என்கிற ஒருவனாலே, வசனம் என்கிற ஒருவராலே. இல்லாட்டி வசனத்தில் ஆராதனை பாடல்கள் எல்லாம் வசனத்தால் நிறைந்தது. ஆராதனை என்கிற ஒருவராலே. எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன். ஜீவனை அடைந்து. ஆமாம். இஃப் பை ஒன் மேன்ஸ் அஃபெண்டர் ரிசைன் reigned by one, much more they will receive abundance of grace, and the gift of righteousness shall reign in life by one Jesus Christ. எல்லாம் சொல்லுங்க, ஜீவனை அடைகிறேன். சொல்லுங்க, ஆராதனையிலே. சத்தமாக சொல்லுங்க ஒரு 5 தடவை. ஆராதனையிலே ஜீவனை அடைகிறேன். நன்றி சொல்லும் பொழுது ஜீவனை அடைகிறேன். ஆளுகிறேன். எல்லாம் சொல்லுங்க, அடைகிறேன், ஆளுகிறேன். ஆராதனை இல்லாதவைகளை இருக்கிறதை போல, இல்லாத பணத்தை, இல்லாத சுகத்தை, இல்லாத உறவுகளை, இல்லாத கனத்தை, இல்லாத ஐஸ்வர்யத்தை, இல்லாத மகிமையை எனக்கு கொண்டு வருகிறது. நல்ல கரங்களை தாட்டி ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினான். தேசம் அவர்கள் வசமாயிற்று. அப்போ துதி ஆராதனை, நன்றி சொல்லுதல், பிரைஸ் அண்ட் வர்ஷிப். தேவ பிரசன்னத்தை எங்கெங்கெல்லாம் கொண்டு போகிறோமோ அங்கெல்லாம் வசப்படும். பொருளாதாரம் வசப்படும், கனம் வசப்படும், மகிமை வசப்படும், கீர்த்தி வசப்படும். அல்லேலூயா. உங்களை பற்றி ராஜாக்கள் பேசுவாங்க. ஜெர்மனியில் ஒரு பொண்ணு சொல்லி, மதுரையில் ஒரு பாஸ்டர் இருக்கார், நீங்கள் ஜோம் பண்ணுங்கம்மான்னு. அருப்புக்கோட்டையில் ஒரு சிஸ்டர், அந்த சிஸ்டர் ஃபோன் பண்ணி, என் மக ஜெர்மனியில் உங்கள் இதை பார்த்து ஃபோன் பண்ணி, நீ அந்த பாஸ்டர்கிட்ட ஜோம் பண்ணம்மா சொன்னேன். என்ன சொல்ல வரேன், எலிசா எங்கேயோ ஒன்று இருக்கான், கையை கழுவிட்டு பணிவிட செஞ்சு வாழ்க்கையே வீணாக போச்சு, இனிமேல் ஊழியமாக அப்படி இப்படி நொந்து நூடுல்ஸ் ஆகும்போது அங்கே ராஜாக்கள் யோராம் யோசபாத் ராஜாக்கள்லாம் பேசி, தீர்க்கதரிசி எவனாகில் இருக்கானா அப்படின்னு உடனே எலியா, அவன் கேவலமாக பேசுகிறான் யோராம். எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்தை. ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டர் ஒருத்தன் இருக்கான். அப்போ உடனே யோசிப்பது, அவன்கிட்ட தேவனுடைய வார்த்தை உண்டு. கரங்களை தட்டுங்களா. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்திருக்கலாம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எல்லாம் இல்லாதவைகளை
இருக்கிறதை போல அழைக்கிற கர்த்தர். என்னுடைய வாழ்க்கையிலே இல்லாத பணத்தை, இல்லாத சுகத்தை, இல்லாத உறவுகளை, இல்லாத கனத்தை, இல்லாத சந்ததிகள் ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். அவரை ஆராதித்து, அவரை மகிமைப்படுத்தி, அவரை துதித்து எல்லாவற்றையும் வசப்படுத்துகிறேன். ஜனங்களை ஆசீர்வாதி, ஆன்லைன் ஃபேமிலி ஆசீர்வாதி. கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைத்த ஆபிரகாம், இயேசு இல்லாதவைகளை, சிறுபொண்ணை எழுந்திரு, இல்லாத இருக்கிறதை போல அழைத்த இயேசு. பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. சோர்வு பலவீனங்களை நீக்கி போடுங்க. கர்த்தாவே, யோசுவை போல இப்படி பிரசன்னத்தை வாஞ்சிக்க, இல்லாத ஆண்டவரை இடங்களை, இல்லாத வீடுகளை, கட்டாத வீடுகளை எல்லாம் யோசுவா லட்சக்கணக்கில் சுதந்திரித்து கூடுமானார். ஆண்டவரே, ஒரு வீட்டுக்குள்ள கடனை, ஆண்டவரே இடத்துக்குள்ள கடன்களை, ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஒரு வீடை, ஆண்டவர் 2 வீடை, 5 வீடை நீங்கள் கொடுக்க வல்லவராக இருக்கீங்க அப்பா. இயேசுவின் நாமத்தினால தேவ பிரசன்னத்தில் கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஜீவனுக்கு எதுவானது அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான். கர்த்தருக்கு ஜீவ ஊற்று என்ற வார்த்தையின்படி பொருளாதார ஊற்று, சுகத்தின் ஊற்று, சமாதானத்தின் ஊற்று, நற்செய்தியின் ஊற்று, உறவுகளின் ஊற்று, திருமண காரியத்தின் ஊற்று, மேன்மையின் ஊற்று, ஆண்டவரே சொத்துக்களை வாங்கக்கூடிய ஊற்று, சொத்துக்களை விற்கக்கூடிய ஊற்று புறப்படுவதாக. இந்த செப்டம்பர் மாதத்துக்குள்ள ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஆசீர்வாதி. இந்த வாரத்தில் அதுக்குண்டான அடையாளங்கள் வெளிப்படட்டும். உங்கள் பிள்ளைகளுக்கு கரங்களிலே பல லட்சங்கள் வந்து சேரட்டும். தீவிரமாய் நடப்பிக்கிறவர், சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவும் தீவிரமாய் நடப்பித்தார். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய சமாதான சந்தோஷம் அனைவரோடு இருப்பதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். செவ்வாய்க்கிழமை சகோதரிகள் ஜெபம், இந்த அரையிரவு ஜெபம் உண்டு. நான் சொல்ல மறந்துட்டேன். வர்ற வெள்ளிக்கிழமை இரவு 9 மணி to 12 மணி வரைக்கும் அரையிரவு ஜெபம். இந்த இதில் நான் போட்டு விட்றேன் வாட்ஸ்அப்பில். ஒரு சிலரை ஃபேமிலி கூட நான் ஃபோன் பண்ணி கூட சொல்லுறேன். ஆகவே இந்த 9 to 12, போன மாதம் மழை ஆயிடுச்சு. அதனால் மழை பெய்ய ஆரம்பித்தோடனே சூழ்நிலை சரியில்லை பாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. ஆகவே உங்கள் நன்மைக்காக இது பண்ணிட்டோம். இந்த வாரம் மழை வராதுன்னு விசுவாசிக்கிறோம். கொஞ்சம் ஒரு 9 to 12 வரைக்கும், ஒரு 11:30 கூட முடிச்சிடலாம். அரையிரவு ஜெபம் உண்டு, கலந்து கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ. நான் 9 மணிக்கு நான் லைவ் ப்ராஃபஸியை முடிச்சுட்டு வேகமாக நான் வரணும். 8:30 முடியும். முடிச்சுட்டு வேகமாக நான் வந்துடுறேன். எங்கள் தலைவர்கள் பாட்ட ஆரம்பிச்சிடும். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.